இப்படி வேர்க்க விறுவிறுக்க நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகர் கோவிலுக்கு தான். ஹஸ்பண்ட்க்கு நேற்று பர்த்டே, அதனால் நேற்று மார்னிங்கே வேலூர்லேருந்து கிளம்பி திருத்தணி முருகர் கோவிலுக்கு வந்தாச்சு. திருத்தணி கோவிலுக்கு வந்தால் மொட்டை போடுறதா வேண்டியிருந்தார். அதனால் அங்கே கோவிலுக்கு கீழேயே மொட்டை போட்டுட்டு அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். படி ஏறி கோவிலுக்கு போகலான்னு படிக்கட்டு வழியாகவே போக ஆரம்பித்தோம். மணி இப்போ 8:30 தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. படி ஏறி வரும்போது பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு. அங்கங்கே கொஞ்சம் நேரம் நின்று மூச்சு வாங்கிட்டு பொறுமையாக மேலே ஏறி வந்துட்டோம். ஆடி மாதத்தில் திருத்தணியில் நிறைய பேர் காவடி கொண்டு வராங்க. எஸ்பெஷலி குட்டி பசங்கள்லாம் நிறைய பேர் காவடி தூக்கிட்டு வந்திருந்தாங்க. 100 ரூபாய் கொடுத்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரும்போது உண்டியல் காணிக்கை எல்லாத்தையும் எண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நேராக முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால முருகர்கிட்ட போன உடனேயே நான் ஃபோன் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டேன். கோவிலுக்கு வெளியே நின்று நானும் ஹஸ்பண்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மலைக்கு மேலே இருந்து கீழே பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ மன கஷ்டத்தோட கோவிலுக்கு வந்திருந்தாலும் முருகனை பார்த்துட்டு வீடு திரும்பும்போது அந்த கவலை கஷ்டம் எல்லாமே காணாமல் போயிடுது.